அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம 11வது நாள் பார்க்க போகிறோம். இந்த 10 நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் நாள் வெர்பு, அதாவது ஆமு, இஸ்ஸு, வாசு இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு பார்த்தோம். அடுத்த நாட்களில் ஐ, ஹி, சி, இட், வி, தே, யூ இதை வச்சு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த வார்த்தையை கேள்வியாக மாற்றுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம ஷி, அதாவது அவள், இவள் அதை வச்சு நம்ம கேள்வியாக ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை பிளஸ். பிளஸ்னா ஆசீர்வதி. ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம். டஸ் சி பிளஸ், அவள் ஆசீர்வதிக்கின்றாளா? இஸ் சி பிளஸிங், அவள் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றாளா? ஹேஸ் சி பிளஸ்ட், அவள் ஆசீர்வதித்து விட்டாளா? ஹேஸ் சி பின் பிளஸிங், அவள் ஆசீர்வதித்து கொண்டே இருந்திருக்கின்றாளா? கடந்த காலம். டிட் சி பிளஸ், அவள் ஆசீர்வதித்தாளா? வாஸ் சி பிளஸிங், அவள் ஆசீர்வதித்து கொண்டு இருந்தாளா? ஹேட் சி பிளஸ்ட், அவள் ஆசீர்வதித்து விட்டு இருந்தாளா? ஹேட் சி பீன் பிளஸிங், அவள் ஆசீர்வதித்து கொண்டே இருந்திருந்தாளா? கடந்த காலம். வில் சி பிளஸ், அவள் ஆசீர்வதிப்பாளா? வில் சி பி பிளஸிங், அவள் ஆசீர்வதித்து கொண்டு இருப்பாளா? வில் சி ஹாவ் பிளஸ்ட், அவள் ஆசீர்வதித்து விட்டிருப்பாளா? வில் சி ஹாவ் பீன் பிளஸிங், அவள் ஆசீர்வதித்து கொண்டே இருந்திருப்பாளா? இப்போ நம்ம இதே மெத்தடில் இந்த 3 வார்த்தைகளை கொண்டு ஹோம்ஒர்க்காக பார்த்துடலாம். முதல் வார்த்தை உத்தரவிடு, ரெண்டாவது ஏலமிடு, மூணாவது வேகவை. இப்போ நம்ம உத்தரவிடுங்கிற வார்த்தையை வச்சு பார்க்கலாம். டஸ் சி பிட், அவள் உத்தரவிடுகின்றாளா? இஸ் சி பிட்டிங், அவள் உத்தரவிட்டு கொண்டிருக்கின்றாளா? ஹேஸ் சி பிட், அவள் உத்தரவிட்டாளா? ஹேஸ் சி பின் பிட்டிங், அவள் உத்தரவிட்டு கொண்டே இருந்திருக்கின்றாளா? கடந்த காலம். டிட் சி பிட், அவள் உத்தரவிட்டாளா? வாஸ் சி பிட்டிங், அவள் உத்தரவிட்டு கொண்டு இருந்தாளா? ஹேட் சி பிட், அவள் உத்தரவிட்டு இருந்தாளா? ஹேட் சி பின் பிட்டிங், அவள் உத்தரவிட்டு கொண்டே இருந்திருந்தாளா? எதிர்காலம். வில் சி பிட், அவள் உத்தரவிடுவாளா? வில் சி பி பிட்டிங், அவள் உத்தரவிட்டு கொண்டு இருப்பாளா? வில் சி ஹேவ் பிட், அவள் உத்தரவிட்டு இருப்பாளா? வில் சி ஹேவ் பின் பிட்டிங், அவள் உத்தரவிட்டு கொண்டே இருந்திருப்பாளா? ரெண்டாவது வார்த்தை ஏலமிடு. இந்த வார்த்தை பாருங்கள், இதில் முதல் வார்த்தை 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது வார்த்தைகள் மாறி இருக்குது, இதில் அப்படியே தான் இருக்குது. ரெண்டாவது வார்த்தை பேடு, பிட்டன்னு இருக்குது. இப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம டென்சஸ் எழுதுறது எப்படின்னு பார்க்கலாம். டஸ் சி பிட், அவள் ஏலம் விடுகின்றாளா? இஸ் சி பிட்டிங், அவள் ஏலம் விட்டு கொண்டு இருக்கின்றாளா? ஹேஸ் சி பிட்டன், அவள் ஏலம் விட்டாளா? ஹேஸ் சி பின் பிட்டிங், அவள் ஏலம் விட்டு கொண்டு இருந்திருக்கின்றாளா? கடந்த காலம். டிட் சி பிட், அவள் ஏலம் விட்டாளா? வாஸ் சி பிட்டிங், அவள் ஏலம் விட்டு கொண்டு இருந்தாளா? ஹேட் சி பிட்டன், அவள் ஏலம் விட்டு இருந்தாளா? ஹேட் சி பின் பிட்டிங், அவள் ஏலம் விட்டு கொண்டே இருந்திருந்தாளா? எதிர்காலம். வில் சி பிட், அவள் ஏலம் விடுவாளா? வில் சி பி பிட்டிங், அவள் ஏலம் விட்டு கொண்டிருப்பாளா? வில் சி ஹேவ் பிட்டன், அவள் ஏலம் விட்டு இருப்பாளா? வில் சி ஹேவ் பின் பிட்டிங், அவள் ஏலம் விட்டு கொண்டே இருந்திருப்பாளா? மூணாவது வார்த்தை பாயில், வேகவை. டஸ் சி பாயில், அவள் வேக வைக்கின்றாளா? இஸ் சி பாயிலிங், அவள் வேக வைத்து கொண்டிருக்கின்றாளா? ஹேஸ் சி பாயில்ட், அவள் வேக வைத்து விட்டாளா? ஹேஸ் சி பின் பாயிலிங், அவள் வேக வைத்து கொண்டே இருந்திருக்கின்றாளா? கடந்த காலம். டிட் சி பாயில், அவள் வேக வைத்தாளா? வாஸ் சி பாயிலிங், அவள் வேக வைத்து கொண்டு இருந்தாளா? ஹேட் சி பாயில்டு, அவள் வேக வைத்து விட்டு இருந்தாளா? ஹேட் சி பின் பாயிலிங், அவள் வேக வைத்து கொண்டே இருந்திருந்தாளா? எதிர்காலம். வில் சி பாயில், அவள் வேக வைப்பாளா? வில் சி பி பாயிலிங், அவள் வேக வைத்து கொண்டு இருப்பாளா? வில் சி ஹேவ் பாயில்டு, அவள் வேக வைத்து விட்டு இருப்பாளா? வில் சி ஹேவ் பின் பாயிலிங், அவள் வேக வைத்து கொண்டே இருந்திருப்பாளா? இன்றைக்கி வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.